நவகிரகங்கள் உருவான வரலாறு புராண கதை. இந்துக்களோட வழிபாட்டுல பிரதான இடம் கொண்டவர்கள்தான் நவகிரகங்கள். குரு பார்க்க கோடி நன்மை, சனி கொடுக்க எவர் தடுப்பார். பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு நவகிரகங்களான சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேதுவோட அமைப்பை பொறுத்துதான் ஒரு மனிதரோட வாழ்க்கையில நன்மையும் தீமையும் நடக்குது. சிவபெருமானால இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட உயிர்கள் பிறவா நிலையடைவதற்கு, அதாவது முக்தி அடைவதற்கு நவகிரகங்கள் தான் காரணம். நவகிரகங்கள் எல்லாமே ஒரே நேரத்துல தோன்றியதில்லை. பல ரிஷிகள் மற்றும் முனிவர்களோட மகன்களா பிறந்து அவங்களோட வழிகாட்டுதல் படி பல படிகள் கடந்து நவகிரகங்களாக சேர்ந்தார்கள். கிரகங்கள்ல முதன்மையான கிரகம் சூரியன். தக்ஷனின் மகளான அதிதிக்கும் காசியபர் முனிவருக்கும் பிறந்தவர். 1000 கரங்கள் மறைச்சாலும் ஆதவன் ஒளி மறையாது. அந்த அளவுக்கு பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய உயிர்களோட உற்பத்திக்கு காரணமானவர். சூரியனுக்கு மொத்தம் 2 மனைவிகள், சந்தியா தேவி, சாயா தேவி. சந்தியா தேவிக்கு பிறந்தவர் யமன் மற்றும் யமுனா தேவி. சாயா தேவிக்கு பிறந்தவர்தான் சனீஸ்வரர். நவகிரகங்களில் 2வது கிரகம் சந்திரன். அத்ரி மகரிஷி மற்றும் அனுசா தேவியின் 3வது மகனாக பிறந்தவர் சந்திரன். பல ஆண்டுகள் கடும் தவம் செய்து சிவபெருமானிடம் நவகிரகங்களில் ஒருவராக மாறக்கூடிய வரத்தை பெற்றார். சந்திர கிரகமாக நவகிரகங்களில் இடம்பெற்றார். அழகுக்கும் புகழுக்கும் பிரதானமாக சொல்லப்படுவது சந்திரன். அதனால் சந்திரனை வழிபட வேண்டும் என சொல்லப்படுகிறது. சந்திரனுக்கு 27 மனைவிகள் இருந்ததாக புராணங்கள் கூறுகின்றன. இதில் தாரா தேவியுடன் சந்திரனுக்கு பிறந்த மகன்தான் புதன். புராணங்களின்படி சந்திரனுடைய 27 மனைவிகளும் சேர்ந்து புதனை வளர்த்தனர். தந்தை சந்திரன் தாயை விலக்கி வைக்க அவரை புறக்கணித்து தனது இருப்பிடத்திலிருந்து விலகி தனக்கென ஒரு ஆசிரமத்தை உருவாக்கினார். தனது தந்தை தவறால் புதன் தனது குருவின் மீதும் கோபம் கொண்டார். ஆனால் கலைகளை கற்க குருவின் அருள் அவசியம் என்பதால் நாராயணனை நோக்கி தவம் செய்து அவரது அருளால் பல கலைகளை கற்றார். பிற குழந்தைகள் இதேபோல் மனம் வருந்தக்கூடாது என்ற எண்ணத்தில் திருமண வாழ்க்கையை விலக்கி தவ வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தார். அவரை பார்த்த ஒரு தேவலோக பெண் அவரை காதலித்து திருமணம் செய்ய விரும்பினார். புதன் மறுத்ததனால் அவள் கோபத்தில் நீ திருநங்கையாக மாற வேண்டும் என்று சாபமிட்டாள். இந்த சாபத்திலிருந்து மீள சிவபெருமானை நோக்கி பெருந்தவம் செய்து அவரது அருளால் சாப விமோசனம் பெற்றார். இதையடுத்து சிவபெருமான் புதனை பல கலைகளின் தலைவராக நியமித்தார். கெட்டதை அழித்து நல்லதை கொடுக்கும் சக்தி புதனுக்கு அதிகம் உள்ளது. சப்தரிஷிகளில் ஒருவரான பரத்வாஜ முனிவரின் ஆசிரம வாழ்க்கையின் போது அவருக்கும் ஒரு தேவ கன்னிக்கும் காதல் ஏற்பட்டு அவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கிறது. தேவகன்னி அந்த குழந்தையை நர்மதா நதிக்கரையில் விட்டுவிட்டு தேவலோகத்திற்கு திரும்புகிறார். பரத்வாஜரும் தன் தவறை உணர்ந்து மனம் வருந்தி ஆசிரமத்திற்கு திரும்புகிறார். அந்த குழந்தையை பூமாதேவி வந்து காப்பாற்றி வளர்க்கிறார். பாலகனான செவ்வாய் பகவான் பின்னர் தன் பெற்றோர் யார் என்று அறிந்து பரத்வாஜரிடம் திரும்புகிறார். பரத்வாஜர் மகனை அங்காரகன் என்று பெயரிடுகிறார். பல கலைகளில் தேர்ச்சி பெறவும் தேவலோக அந்தஸ்து பெறவும் விநாயகரை நோக்கி பெருந்தவம் செய்கிறார். விநாயகர் மனமகிழ்ந்து அவருக்கு தேவலோக அந்தஸ்தும் போர் விளைவுகளால் ஏற்படும் நன்மை தீமைகளை தீர்க்கும் கிரக அதிகாரமும் வழங்குகிறார். சப்தரிஷிகளில் ஒருவரான அங்கிரச முனிவரின் மகனாக பிறந்தவர் குரு பகவான். இவர் 4 வேதங்களையும் 64 கலைகளையும் கற்றவர். இவர் பல வீரியமான யாகங்களை செய்ததால் நவகிரகங்களில் ராஜகிரகமாக மாறினார். நவகிரகங்களில் தலைவராகவும் இருக்கிறார். அதனால் இவருக்கு குரு எனும் பெயர் சூட்டப்பட்டது. ஒருவருக்கு பல கலைகளில் தேர்ச்சி பெறவும் ஞானம் அடைவதற்கும் குரு கிரகத்தின் அருள் மிக முக்கியமானது. அதனாலதான்
குரு பார்த்தா கோடி நன்மை என்று சொல்லப்படுகிறது. நவகிரகங்களில் முக்கியமான சுபகிரகமாக விளங்குபவர் சுக்கிரன். இவர் சிவபெருமானால் அருள் புரிய அமிர்த சஞ்சீவினி மந்திரத்தை போற்றியும் பெற்றும் வருகிறார். இதனால் அசுரர்கள் குலகுருவாக சுக்கிரனை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். தேவர்கள் மற்றும் அசுரர்களுக்கு இடையேயான போருக்கு காரணம் இதுவே. அசுரர்கள் மட்டும் சுக்கிரனின் அமிர்த சஞ்சீவினி மந்திரத்தை உபயோகித்து மீண்டும் மீண்டும் உயிர் பெறுகின்றனர். இதனால் கோபமடைந்த சிவபெருமான் சுக்கிரனை முழுங்கிக் கொண்டார். ஆனால் தேவர்களின் வேண்டுகோளுக்கிணங்க சிவபெருமான் அவரை வெளியே விடுகிறார். சுக்கிரன் தூய்மையான வெண்மையான நிறத்தில் இருப்பவராகவும் அதனால் வெள்ளிக்கரக அந்தஸ்து பெற்றவராகவும் இருக்கிறார். குருவுக்கு அடுத்ததாக போற்றப்படுபவர் சுக்கிரன். சுக்கிரன் உலகிலுள்ள அனைத்து இன்பங்களுக்கும் காரணமாக இருக்கிறார். குறிப்பாக கணவன் மனைவி காதல் உறவுகளுக்கு தேவனாக இருக்கிறார். சனி பகவான் நீதிமான், நியாயவாதி என்ற பெயரிலேயே பிரசித்தி பெற்றவர். சூரிய பகவானுக்கும் சாயாதேவிக்கும் பிறந்தவர்தான் சனி பகவான். எவ்வளவு நன்மைகள் மற்ற கிரகங்களால் வந்தாலும் அது சனி பகவானால் தடுக்கப்பட வேண்டும் என்றால் யாரும் தடுக்க முடியாது. சனி பகவான் உலக மக்களுக்கு அவர்களுடைய பூர்வ ஜென்ம நன்மைகள் மற்றும் தீமைகளை ஆராய்ந்து தேவையான வாழ்க்கை பாடங்களை கற்றுக் கொடுத்து ஆசிகள் வழங்குபவர் சனி பகவான். பார்க்கடலை கடையும் போது கிடைத்த அமுதத்தை தேவர்கள் அருந்தும் போது அசுரர்களில் ஒருவரான சுவர்பானு தேவர் போலவே உருவம் கொண்டு அமுதத்தை சாப்பிட்டார். இதை அறிந்த விஷ்ணு பகவான் கோபப்பட்டு தன் கையில் இருந்த அகப்பையை கொண்டு சுவர்பானுவோட தலையை தட்டி அகற்றினார். பாம்பின் தலையும் மனித உடலும் சேர்ந்தவர் கேது. மனித தலையும் பாம்பின் உடலும் கொண்டவர் ராகு. ராகு கேது கிரகங்களையே நாம் நிழல் கிரகங்களாக கூறுகிறோம். அவர்கள் வினோதமான உடலாமை கொண்டவர்கள் என்பதால் தேவர்கள் மற்றும் அசுரர்கள் ராகு கேதுவை ஏற்க மறுக்கின்றனர். பேராசை குணத்தை ராகுவிற்கும் முற்றும் துறந்த முனிவருடைய குணத்தை கேதுவிற்கும் கொடுத்தவரும் விஷ்ணு பகவான் தான். நவகிரகங்கள்ல முதன்மையாய் இருக்கக்கூடிய சூரியனை வணங்கினார். வாழ்வில் மங்களமும் ஆரோக்கியமும் கிடைக்கும்னு சொல்வாங்க. சந்திரனை வணங்கினாள். புகழ் கிடைக்கும் செவ்வாயை வணங்கினாள். தைரியம் அதிகரிக்கும் புதனை வணங்கினாள். நற்புத்தி கிடைக்கும் அறிவாற்றல் பெருகும் குரு பகவானை வணங்கினார். செல்வமும் புத்திரபாக்கியமும் கிடைக்கும் சுக்கிரனை வணங்கினார். நல்ல மனைவி அமையும், வீடு மனை வாங்கும் யோகம் உண்டாகும் சனி பகவானை வணங்கினார். ஆயுள் பலம் பெறும் ராகுவை வணங்கினாள். பயணத்தால் நன்மை கிடைக்கும் கேதுவை வணங்கினாள். ஞானம் பெருகும், மோட்சம் கிடைக்கும், ஆன்மீகம் ஈடுபாடு அதிகரிக்கும். இப்படி ஒவ்வொரு கிரகங்களையும் அதற்குரிய கிழமைகள்ல வழிபடும்போது அதீத பலம் கிடைக்குது. எனவே நவகிரகங்களை முறையாக வணங்கி அவர்களிடமிருந்து அருளாசி பெறுவோம். மேலும் இது போன்ற புராண கதைகளை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க.